ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் லாஸ்க்கு நான் ரெகுலராக எடுத்துகிட்ருக்கேன். இந்த ட்ரிங்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கரிஞ்சீரகம் 100 கிராம், வெந்தயம் 100 கிராம் எடுத்துக்கோங்க. ஓமம் 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. வெந்தயம் லேசாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்திங்கன்னா போதும். வெந்தயம் ரொம்ப கலர் மாறுற மாதிரி வறுத்துட்டிங்கன்னா கசப்பாயிடும். 50 கிராம் ஓமம் எடுத்திருக்கேன். இதை வெறும் கடாயில் சேர்த்து வறுத்துக்குங்க. வறுக்கும்போது இது வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கரிஞ்சீரகம் 100 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் வெறும் கடாயிலேயே சேர்த்து வறுத்துக்குங்க. அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க. ஏன்னா இது கலர் மாறுறது நமக்கு தெரியாது. நல்ல வாசனை வரும். வாசனை வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சுக்குங்க. இது 3 பொருளும் நல்லா ஆறினதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் அரைச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயில் மாதிரி வந்துடும். அதனால் கொஞ்ச நேரம் நிறுத்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கும்போது அரைச்சிங்கனாலும் இல்லைன்னா ரொம்ப சூடாக ஆகிற அளவுக்கு நீங்கள் அரைச்சிட்டே இருந்தீங்கனாலும் எண்ணெய் பிசுப்பாக இருக்கிற மாதிரி வந்துடும். கொஞ்ச நேரம் நிறுத்தி அரைச்சிக்கோங்க. இந்தளவு ஒருத்தருக்கு 1 மாதம் அளவுக்கே வரும். நம்ம சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு தேன் 1 ஸ்பூன் சேர்த்து சுடு தண்ணி சேர்த்து டெய்லியும் காலையில் இல்லைன்னா நைட்டு ஒரு வேளை மட்டும் குடிச்சிட்டு வரலாம். இது வெயிட் லாஸ் மட்டும் இல்லாமல் நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு கூட இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது அதிக அளவாக எடுத்துக்காதீங்க. அதிக அளவு எடுத்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். கரிஞ்சீரகம் எல்லா விதமான நோய்க்கும் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நான் இதை வெயிட் லாஸ்க்காக தான் எடுத்துகிட்ருக்கேன். எதுவாக இருந்தாலும் அளவோடு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இதை எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக கரெக்டாகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.